ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம சிக்கன் ஊறுகாய் தான் வந்து செய்ய போகிறோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் போன்லெஸ் சிக்கனாக வந்து எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி போன்லெஸ்ஸாக எடுத்துக்கிட்டிங்கன்னா சிக்கன் ஊறுகாய் செய்யறதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம வந்து மஞ்சள், எண்ணெய், உப்பு கொஞ்சமாக போட்டு இதை பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ சால்ட்டு, மஞ்சள் பொடி, கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூனு எண்ணெய், இதை வந்து நம்ம ஃபுல்லாக இப்படி பெசரி எடுத்து கொஞ்ச நேரம் வந்து ஊறட்டும் எடுத்து வச்சிடலாம். இது வந்து வெறும் மிளகாத்தூள், அது சும்மா கொஞ்சமாக அந்த டச்சப்பு டேஸ்ட்டுக்காக. இது கூட வந்து காரம், உப்பு, மஞ்சள் இது மூணுத்தையும் நல்லாவே இப்படி பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கணும். இது கொஞ்ச நேரம் நல்லா ஊறட்டும். அது பிறகு நம்ம வந்து என்னென்ன போடலான்றதை பார்க்கலாம். இப்போ இதில் நம்ம போட வேண்டிய மசாலா பவுடர் பண்ணிக்கிறதுக்கு தனியா, வெந்தயம், சீரகம், மிளகு, ஏலக்காய், பட்டை, லவங்கம், கடுகு, சோம்பு இதெல்லாம் வந்து நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வந்து கடாயில் எண்ணெய் காயுதுங்க. காய்ஞ்ச பிறகு இப்போ சிக்கனை எடுத்து நம்ம பொரிச்சிக்கலாம். ரொம்ப வந்து டீப் ஃப்ரையாலாம் பொரிக்க வேண்டாம். மிதமான இதில் வந்து பொரிச்சிக்கினா தான் இந்த ஊறுகாய்க்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நீங்கள் போட்டு பொரிச்சிடும். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். மஞ்சள் பொடி, இது வந்து வெறும் மிளகாத்தூள், நம்ம மிக்சிக்கு அந்த பவுடர் பண்ணியிருந்தோம்னா அந்த பவுடரையும் சேர்த்துக்கலாம். இது நல்லா வந்து நம்ம வந்து வதக்கிக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே வந்து சிக்கன் பொரிக்கிறதுலையும் வந்து கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துருந்தோம். இப்போது இந்த மசாலாக்கும் இதுக்கும் உப்பு சேரணும். இப்போ என்ன பண்ணலான்னா நல்லா சிம்லேயே வச்சுட்டு கொஞ்சம் அது நல்லா கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். வாங்க, சாப்பிட ரெடியாக இருக்குது.